வாங்க அனைவருக்கும் காலை வணக்கம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, நம்ம சொரக்காய் வடை தானே செய்ய போகிறோம். ஒரு டம்ளர் உளுந்து இதில் கொஞ்சோண்டு அரிசி போட்டு ஊற வச்சுக்கிறோம். நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறோம். மாவு பாருங்க நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கிறோம். இப்போ இதில் இவங்க சொரக்காய் ஒரு பீஸ் இந்த மாரி ஒரு பீஸ் அரிஞ்சு சீவிக்கிங்க. இது ஒரு டம்ளர் உளுந்து தான். பாருங்க காய் சீவுறதுல சீவி வச்சுக்கோங்க. இதில் போட்டுக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கோம் பொடியாக, அதையும் சேர்த்துக்கிறோம். மல்லி அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையும் அதில் ஒன்றா சேர்த்துக்கிறோம். எல்லாமே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு வரமிளகாய் 2 இதிலே போட்டு அரைச்சிக்கிறோம். நீங்களும் உங்களுக்கு இப்போ எண்ணெய் கஞ்சிச்சு இப்போ இதை செஞ்சு தட்டி போட்டோம் பாருங்கள். வடை நல்லா பிடிச்சி நல்லாயிருக்கும். இந்த சொரக்காய் வடைனாவே நல்லா சூப்பராக இருக்கும் எப்பயுமே. இது நல்லா வெந்தோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வடை இருக்குன்னாக்கா நம்ம சாப்பாட்டுக்கு தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை சாம்பார், கம்மஞ்சோறு, சாப்பாடு, பீட்ரூட்டு பொரியல், உளுந்த வடை. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த வடை. நல்லா காய் போட்டிருக்கிறதுனால பிள்ளைங்களுக்கும் காய் செஞ்சுக்கும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதுமாரி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு எதுவும் சேர்த்துறாங்க, சோடா எதுவும் சேர்த்துக்கல. இதில் நாங்கள் வெறும் உளுந்து கொஞ்சம் சாப்பாட்டு அரிசி ஒன்று ஊற வச்சுருக்கோம். ஏன்னா எண்ணெயில் முறுன்னு இருக்கும், அதனால் ஊற வச்சு அரைச்சிட்டோம். இங்கே பாருங்கள் வடை எப்படி சூப்பராக இருக்குன்னுட்டு. வடை பாருங்கள் எப்போ சொல்கிறது நல்லா புசுன்னு குண்டுருந்தால் ஒரு மாவு சின்னதாக கட்டிவிட்டாலும் இதில் ஒரு புசு வரும். நல்லா சாஃப்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்கள். பாய்.